ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 32ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு தேவன் உங்களை நோக்கி கேட்கிறார். ஒருவேளை இது ஒரு கேள்விதான், உண்மையிலே தேவன் கேட்கிற கேள்விதான், உங்களை நோக்கி கேட்கிற கேள்வி. என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவனை நோக்கி நம்ம தினமும் ஜோம் பண்றோம், வேத வாசிக்கிறோம், எல்லாமே பண்றோம், அலையத்துக்கு போறோம், எல்லா காரியங்களும் பண்றோம். நிறைய நேரங்களில் நிறைய காரியங்கள் நம்ம ஜெபத்துக்கு பதில் தர வர மாட்டேங்குது. நிறைய நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறது பதில் வர மாட்டேங்குது. நம்ம தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குது. வீடுகளில் போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள் இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். பிரச்சனை மேலே பிரச்சனை பார்த்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொதுதான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னத்தை செய்ய போகிறாரு, ஜோம் பண்ணுவோம், கூட ஜோம் பண்ணிடுவோம், அவர் செய்தது செய்யாது அவரோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விதமாக விரக்தியில் போயிடுறோம். அதனால தான் தேவன் கேட்குறாரு, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ. இது நெபுகாத்நேசர் பாபிலோன் பட்டணத்தை முற்றுகையிட்டு இருக்கிற டைமில் எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொன்ன ஒரு வார்த்தை. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை முற்றுகைப்படப்பட்ட இதில் இருக்கா? எதிராளிகள் கையில் ஒப்படைக்கப்பட்ட காரியம், இது ஒப்படைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கா? ஒன்றுமே வாழ முடியலையே, வாழ வழி இல்லையே, நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையே, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, பிள்ளைகளோட படிப்பில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை பின்தொடர்ந்தது. நன்மை கிருபையும் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரும்னு சொன்னீங்களே, அதை விசுவாசிக்கிறேனே, ஆனால் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? தேவன் உங்களை நோக்கி சொல்கிற வார்த்தை, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் உண்டோ அப்படின்னு தேவன் உங்களை நோக்கி கேட்கிறாரு. அது முன்னால் அந்த காரியம் எப்படியா இருந்திருப்பாங்க. இதோ நாம் மாம்சமான யாருக்கும் தேவனாகிய கர்த்தர். மாம்சமான எல்லாத்துக்குமே தேவனாகிய கர்த்தர் நான் தான்றாரு. மாம்சமானவர்கள்னா என்ன? மாம்சத்தில் உள்ளவர்கள், தேவனால் படைக்கப்பட்ட எல்லாமே மாம்சம், ரத்தம், சதியமாக தான் படைக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கே தேவனாகிய கர்த்தர்ன்றது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய உங்கள் மேல் எவ்வளோ கர்சனையாக இருப்பார். ஒரு சில நேரங்களில் ஏற்ற காலத்தை தருகிற தேவன், நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு சில நேரத்தில் நமக்காக தேவன் கொஞ்சம் தாமதிக்கலாம். தேவன் தாமதிக்கிறாருன்னா நீ பெஸ்ட்டாக தரப்போறாருன்னு அர்த்தமே தவிர அவர் தாமதிச்சு இன்னும் இல்லாமல் விட்டு போக மாட்டார். இல்லை போராடிட்டு இருக்கோமா, விளையப்பட வேண்டாம். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார், மிகப்பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, விரக்தி, எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் ஜெயமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? இன்று உங்களை நோக்கி தேவன் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். சாதாரண காரியம் கிடையாது, அதிசயமான காரியம். அப்போ என்ன அர்த்தம்? என்னன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறார். ஒரே ஒரு வார்த்தை தேவன் கேளுங்க, ஆண்டவரே நீ உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எதிர்த்த நம்புகிறேன் ஆண்டவரே, நான் முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, நீ எங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே மட்டும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான அற்புதமான காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே, என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என்று நீர் எங்களை நோக்கி கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயமான அற்புதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற மாட்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற மாட்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறையிலும் அதிசயமான அற்புதமான காரியங்களை நீங்கள் செய்வேன் என்று கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் வாக்கை பற்றி கொண்டு அவர்களோட உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.